யாழிலை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கிறது. அனுர அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஐநாவிடம் முறைப்பாடு என்கிறவாறாக, அதாவது அனுர அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஐநாவிடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது என்கிறவாறாக தலைப்பிடப்பட்ட செய்தி அமைந்து காணப்படுகிறது. அதேபோல அடுத்ததாக செம்மணி மனித புதைகுழியில் 2 குழந்தைகளின் என்பு தோதி அடையாளம் என்கிறவாறு புகைப்படத்துடன் கூடிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. போலி ஆவணங்களுடன் யாழில் தனியார் காணிகளை கையகப்படுத்த முயற்சி, மோசடி கும்பல் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு தேசிய அடையாள அட்டை இல்லாமலும் விண்ணப்பிக்கலாம் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. சங்கப்பட்டி பாலம் ஊடாக பார ஊர்திகள் பயணம் செய்ய தடை. யாழ்ப்பாணம் மன்னர் வீதியில் அமைந்துள்ள சங்கப்பட்டி பாலமூடாக பார ஊர்திகள் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கழிவு மீள் சுழற்சி மையத்தை காக்கை தீவில் இருந்து அகற்றுக, யாழ் மாநகர சபை முன் அப்பகுதி மக்கள் போராட்டம். யாழ்ப்பாணம் காக்கை தீவு பகுதியில் உள்ள கழிவு மீள் சுழற்சி மையத்தை அந்த இடத்திலிருந்து அகற்றுமாறு கோரி அப்பகுதி மக்கள் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறவாறு அந்த மக்கள் பதாதைகளுடன் போராடிய படங்கள் அங்கே காணப்படுகின்றன. அதேபோல அடுத்ததாக நைனா தீவு, நெடுந்தீவு, அனலை தீவை பசுமை எரிசக்தி தீவுகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்குக, அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்பு. புதுக்குடியிருப்பில் புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதியல் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது என்கிறவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. நீர்கொழும்பு மாநகர முதல்வர் பதவி விலகல். வவுனியா மாநகர முதல்வர் பதவி நீக்கம். ஆளுநரின் வர்த்தமானிக்கான இடைக்கால தடை நீடிப்பு என்கிறவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் முதன்முறையாக ஏஐ உதவியுடன் சத்திர சிகிச்சை. ஏஐ உதவியுடன் கூடிய ரோபோட்டிக் சத்திர சிகிச்சைகள் முதன்முறையாக இலங்கையில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நவீன தொழில்நுட்பத்தினால் இரத்த இழப்பு குறைதல், சிறிய கீறல்கள், தொற்று அபாயம் குறைதல் மற்றும் சத்திர சிகிச்சை பிழைகள் குறையும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. 50 வயதுடைய பெண் ஒருவரின் கருப்பை அகற்றப்பட்டமை மற்றும் சிக்கலான சிறுநீரக சத்திர சிகிச்சை என 2 சத்திர சிகிச்சைகள் இதன்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல அடுத்ததாக 71,000 கடந்தது டெங்கு பாதிப்பு. இலங்கையில் இந்த ஆண்டில் நேற்று முன்தினம் வரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,000 தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. 90 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் 6 மாதங்களில் மீட்பு. அதேபோல எஸ்பி திசாநாயக்கவின் சகோதரர் கைது என்கிறவாறு மற்றும் ஒரு செய்தி. கட்டுமானத்துறை நிபுணர்களுக்கான தேவை அதிகரிப்பு என்கிறவாறு பிரதியமைச்சர் தெரிவிப்பு என்கிறவாறாக மற்றும் ஒரு செய்தி. புகையிலை உள்ளடக்கிய வெற்றிலை விற்பனைக்கு விரைவில் தடை. இலங்கையில் அதிகரித்து வரும் வாய் புற்றுநோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புகையிலை கலந்த வெற்றிலையை விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல அடுத்ததாக அரோகரா கோஷத்துடன் கதிர்காம கந்தனுக்கு கொடியேற்றம். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பூமியும் மத நல்லிணக்கத்தின் பிரசித்தி பெற்ற திருத்தலமுமாகிய கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று புதன்கிழமை மாலை 6 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அடுத்ததாக பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. இலங்கையில் பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபையை இலங்கை சூழலியல் நடவடிக்கை வெளியமைப்பு வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. சிறைச்சாலை சம்பவம் பக்கசார்பற்ற விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதல் மற்றும் கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட போது நிகழ்ந்த மரணங்கள் குறித்து மக்கள் சார் கூட்டு எதிர்க்கட்சி விசேட அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது.
காரைநகரில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் நகைகளுடன் இருவர் கைது. காரைநகரில் வெளிநாட்டிலிருந்து வருகை தருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைநகரில் உள்ள வீடொன்றில் 1600 கனேடிய டாலர், ஒரு சோடி காப்பு மற்றும் கடவுச்சீட்டு என்பனவும், மற்றொரு வீட்டில் 400 அமெரிக்க டாலர் மற்றும் இலங்கை மதிப்பிலான 1 லட்சம் ரூபாய் என்பனவும் களவாடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் வீட்டு உரிமையாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல அடுத்ததாக சர்வதேச செய்திகளை பார்ப்போமானால், ஹார்மோஸ் நீரிணையை அடுத்து மூடப்படும் பாப்பெல் மாண்டேப் நீரிணை உலகை மிரட்டும் ஈரானின் அடுத்த வியூகம். ஹார்மோஸ் நீரிணை வழியாக ஏற்கனவே கப்பல் போக்குவரத்தை முடக்கியுள்ள ஈரான் தற்போது தனது அடுத்த ஆபத்தான வியூகத்தை கையில் எடுத்துள்ளது என்கிறவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. மெஜ்தபா கமேனி உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை, ட்ரம்ப் பரபரப்பு தகவல் என்கிறவாறு இன்னும் ஒரு செய்தி. உலகக்கிண்ண அரையிறுதி சுற்றில் தோல்வி, பிரான்சில் வெடித்தது கலவரம். அசோவ் கடலில் உக்ரைன் கைவரிசை, கடும் நெருக்கடியில் ரஷ்யா. சூடான் தங்க வர்த்தகத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை. அதேபோல அடுத்ததாக பெல்ஜியத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து, 6 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு என்கிறவாறாக புகைப்படத்துடன் கூடிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகள் அமைந்து காணப்படுகின்றன. மீண்டும் நாளைய பத்திரிகை கண்ணோட்டத்தில் சந்திப்போம்.